41 குடும்பத்துல ஒரு குடும்பம் கூட விஜய் மேல அதிருப்தி இல்லை. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இந்த மாதிரி நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து நியூஸ்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த கரூர் சம்பவ பிரச்சனையை பத்தி. இதுல பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா மட்டுமே நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க நம்மளை பத்தி. சோ 2 நாளைக்கு முன்னாடி ஆதவ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, தலைவர் வந்து அந்த கரூர் பிரச்சனை நடந்த 41 குடும்பத்தையும் வந்து தத்தெடுக்க போறாருன்ட்டு. சோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ஏன் போட மாட்டீங்க, மக்களுக்கு கொண்டு போக மாட்டீங்கன்னு தெரியல. அவங்களும் ஒரு கொத்தடிமை தான் நினைக்கிறேன். ஒரு சில அரசியல் கட்சிகளும் வந்துட்டு இந்த பிரச்சனையை அவங்க வந்து அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு மக்கள் பிரச்சனையா பார்க்காம. அதுல முதல் கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்சி வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் அதான் அந்த 75 ஆண்டு கால கட்சி, அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை மக்கள்கிட்ட தப்பா போர்ட்ரே பண்ணி அனுதாப ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு நினைக்கிற ஒரு கூட்டம். ஒரு 3வது கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள், அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, கொடுக்கறது வாங்குறது அப்படி பேசுறது இப்படி பேசுறது அவரை கணக்கில் எடுத்துக்க வேணாம். சோ இத்தனை கூட்டமும் ஒரு மனிதரை எதிர்க்க காரணம் பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிறது உண்மையான மக்கள் கூட்டம். சோ கண்டிப்பா என்னைக்குமே இருப்போம், என்னைக்குமே நாங்க நிற்போம். நீதி வெல்லும், தமிழ்நாடே உன் பேர் சொல்லும். நன்றி.